இந்த நாடே உங்கள் கையில் இருக்கிறதுங்கிறாங்க. தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது, எங்கேயுமே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது, ஒரு எம்பி ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த நாடே எங்கள் அண்ணன் கையில் தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அரசியல் சட்டத்தை கையில் கொடுத்தோங்கிறாங்க. அரசியல் சட்டத்தை கொடுத்தது இப்படிலாம் பேசுனா நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? பதில் சொல்லணும்ல. நாடு எப்படி உங்கள் கைக்கு போகும்? 40 தொகுதியில் 23 தொகுதி சேர்த்துருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க. அதுவும் இந்த சாரில் வந்த 1 கோடி இதுவும் போல் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாடே அவர் கையிலங்கிறாங்க. சரி, அவர் பேசுகிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்லிட்டார் தங்கையை பார்த்து? கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பெண்களுக்கும் நான் அண்ணன்ட்டார். முதல்ல என்ன சொன்னார்? உங்கள் எல்லாத்துக்கும் நான் தான் அப்பா, என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னாரு. இப்போ இவங்களை மகளிரை பார்த்து என்ன சொல்கிறாரு? அண்ணன்னு கூப்பிடுங்கிறார். பெண்களுக்கு பூரா இவர் அண்ணன்னா என்ன அர்த்தம்? அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இவர் தாய்மாமன் இல்லை அர்த்தம். அப்போ ஏன் அப்பான்னு கூப்பிட்டு சொல்கிறார்? ஒரே குழப்பம். அவரே குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கரெக்டாக சொல்லிடுங்க. உங்களை அண்ணனு கூப்பிடணுமா பெண்கள்னா, இல்லை அப்பான்னு கூப்பிடணுமா? சரி, அந்த பெண்களோட பிள்ளைகள்லாம் உங்களை தாய்மாமன்னு கூப்பிடணுமா? இல்லை எப்படி கூப்பிடணுன்னு சொல்லுங்க. ஆமாம், ஒவ்வொரு டைமும் மாற்றுறீங்க. அப்பாங்கிறது இப்போ ஒத்து வராத, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க.